Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறீங்க. சோ இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு இருந்தா போதும். வீட்ல இருக்கிற மற்ற இன்கிரிடியன்ட்ஸ் வச்சிட்டு நம்ம வந்து சூப்பரா இத ரெடி பண்ணிடலாம். கிட்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெய்னி சீசனுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இது போல் வேக வச்சு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு விசில் வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு இது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து அதை வந்து இந்த தயிர் கூட மிக்ஸ் பண்ணி நான் ஊற வச்சுக்கிறேன். தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற விட்டுடுங்க. கைகளால் நல்லா பிசைஞ்சு இது போல் மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போது இது கூட நம்ம வந்து வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கை நல்லா தோலை எடுத்துட்டு மசிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவையும் இந்த உருளைக்கிழங்கும் ஒன்று சேர அளவுக்கு நல்லா இது போல் பசைஞ்சு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் எடுத்து இது போல் கையில் வச்சு நீங்கள் உருட்டிட்டு அதை அப்படியே வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடரில் போட்டு டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தட்டி விட்டு. ஸோ இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். இவ்வளோ சைஸுன்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் பிடிச்சிருக்கோ அந்த சைஸில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை பார்க்கறதுக்கு வந்து ஒரு குர்குரே டெக்ஸ்சரில் வந்து பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக பெரிய பெரிய குர்குரே மாதிரி நல்லாயிருக்கும். கிட்ஸ் எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வெளியில் நல்லா ரைனியாக இருக்கும்போது நம்ம இது போல் ரெடி பண்ணி கிட்ஸுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே இது போல் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு உங்ககிட்ட எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்ட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா ஒரு வானலில் எண்ணெய் வச்சு நல்லா ஹீட்டாக இருக்குது. அதை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு ஸோ இதை அதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே இதை எடுத்துடலாம். வெந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் மறு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அப்படியே இதை எடுத்துடுறேன். ஸோ பார்க்கவே நல்லா ஃபிங்கர் மாதிரி சூப்பராக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கச்சப் இருந்துச்சுன்னா அதை தொட்டுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ எம்மியாக இருக்கும். இன்றைக்கி வந்து பசங்க எல்லாமே சும்மா தான் சாப்பிட்டாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மழைக்காலத்துக்கு இது போல் ஈஸியான ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களோட குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை உங்களோட நண்பர்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.